பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. காணொலியில ரிஷபம் ராசிக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். 2025 ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் கோச்சார பலன் என்ன அப்படின்னாக்க, அதாவது சுக்கிரனை பொறுத்தவரை ராசிக்கு 12ஆம் பாவகத்திலிருந்து 6ஆம் பாவகம் தன் வீட்டையே பார்க்கிறாரு. 6ஆம் பாவகத்துக்கு செவ்வாயோட பார்வையும் இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும். அந்த அடிப்படையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புது கடனும் சுப செலவும் என்றே சொல்லலாம். கொஞ்சம் கடன் வாங்கி சுப செலவுகள் செய்ய போறீங்க. நண்பர்கள் அல்லது தொழில் காரணமாக பயணங்கள் ஏற்படும். வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ண போறீங்க. அதே போல வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. ஒண்ணு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம், அதனால செலவுகள். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வாகனத்தில் பழுது, அவற்றால் செலவு. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு புதிய சொத்து அல்லது பிளாட்டு அல்லது லேண்டு வாங்குறதுக்கான பிராப்தங்களும் உண்டு. அதற்காகவும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க புது கடன் வரும். சுப விரயம் பண்ண போறீங்க. அதுதான் இந்த மாதத்துல முக்கியமா நடக்க போகுது. இது ஒரு பொது பலனாதான் சொல்றேன். இப்போ இந்த மாதத்துல சனி 11ஆம் பாவகத்திலையும் குரு 2ஆம் பாவகத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். அதாவது உங்களுக்கு ஜென்ம குரு விலகிட்டாவே இந்த உடல்நல தொந்தரவு, மருத்துவ செலவுகள்லாம் நிறையவே பண்ணிருப்பீங்க. 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க நிறைய மருத்துவ செலவை கடந்த காலத்துல பண்ணிருப்பீங்க. இனிமேல் அந்த தொந்தரவு இல்லை. அதே போல ஜென்மத்துல குரு இருக்கும் போது மனக்குழப்பம், டென்ஷன், எதிரிகள், உங்களை சுத்தி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க காம்படிட்டர்ஸால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கந்திஷ்டி, போட்டி பொறாமை இதெல்லாமே அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இனிமேல் இல்லை. ஓரளவுக்கு அந்த எதிரிகள் விலகுவார்கள், போட்டி பொறாமைகள் குறையும். 2ஆம் பாவகத்துல குரு அந்த குருவின் பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரும். அதாவது தன் வீட்டையே பாக்குறாரு. அந்த வகையில இந்த நேரத்துல வேலை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் ஏற்படும். அதாவது இடமாற்றத்துக்காக, வேலை மாற்றம், தொழில் மாற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் அமையும். அதே சமயத்துல திடீர்னு தனவரவும் ஏற்படும். புதிய கடனும் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அவச்சொல், பழிச்சொல், அவமானங்கள் நீங்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால தனவரவுகள் ஏற்படும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். நீண்ட காலமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக வரன்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றங்களும் வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ மொத்தத்துல சுப விரயம், அதாவது திருமணம் போன்ற சுப காரியத்தால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மிக அதிகமாகவே உண்டு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கோயில் குளங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. மேலும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தை பொறுத்தவரையில செய்வீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில பாசிட்டிவான அமைப்பு தான். முதல் 15 நாள் ராசியிலேயே சூரியன் இருக்கும். சூரியன் 15 நாள் ராசியிலேயே இருக்கிறதுனால கோபம், டென்ஷனை குறைச்சிக்கணும். அதாவது உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எதிர்பார்த்த விஷயம் ஏமாற்றத்துல முடியும். அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதாவது வாழ்க்கை துணைவர்கிட்டையும் சரி, நண்பர்களோடையும் சரி, சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் இவங்க கிட்ட நீங்க வெளிப்படையா பேசுறத அல்லது கோபத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கிறது, மௌனமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். கண் தொடர்பான பிரச்சனைகள், தலைவலி, டென்ஷன் இவற்றால் தூக்கமின்மை போன்றவையும் இந்த மாதத்தில் உண்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. மகான்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. அமைதியாக இருக்கும் மனது. உடல் நலத்துல கொஞ்சம், அதாவது இந்த டென்ஷன்னாலதான் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பட் ஆனா கடந்த காலத்தை போல பெரிய பிரச்சனை கிடையாது. முதல் 15 நாள் தான். அடுத்த 15 நாள் பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஜூன் 15ஆம் தேதியில இருந்து அப் டு ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும். புதனும் பாத்தீங்கன்னாக்க இடத்துல ஆட்சி பெறாரு. 2ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. அந்த வகையில பார்க்கும்போது அங்க குருவோட சேரும் போது குரு, சூரியன், புதன் சேர்க்கையெல்லாம் ரொம்ப அற்புதமான அமைப்பு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க அரசு பணியில் இருப்பவங்க அல்லது ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றவங்க பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கிறீங்க. நீண்ட காலமாக ஒரு நல்ல டிரான்ஸ்பருக்காக எதிர்பார்க்கிறீங்கன்னா பதவி உயர்வுடன் கூடிய டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க புதிய வாய்ப்பு, அது ஒரு நல்ல
சேலரி ஹைக்கான ஒரு நல்ல வாய்ப்பிலேயே சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை தேடுபவர்களுக்கு உண்டு. தேடாதவர்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க தேடாத இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க அந்த தசாபுக்தி நடக்காம இருக்கும், அல்லது அவயோகியோட தசை, அட்டமாதிபதியோட தசை, இந்த மாதிரி 6ஆம் அதிபதியோட தசை எல்லாம் நடக்கும்போது தனக்குத்தானே அவர்கள் ஒரு வேலையை போட்டுக்கிட்டு சில பேர் முயற்சியை செய்ய மாட்டாங்க. முயற்சி செஞ்சாலும் பலன் கிடைக்காது, முயற்சி செய்யவும் மாட்டாங்க. சோ இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில சொல்லணும்னா, நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா, வேலை தேடினீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியில வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது சேலரி ஹைக்கா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை வேறும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். சொல்ல போனாங்க, அதாவது வேலை அல்லது தொழில இருக்கக்கூடிய போட்டி பொறாமையெல்லாம் குறையும். முக்கியமா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். மாதத்தை பொறுத்தவரை கடன் தான் பிரச்சனையே. கடன் வாங்காம இருக்கணும், அல்லது கடன் உங்க கை கடிக்காத அளவுக்கு வாங்கணும். சுப கடன் தான் ஏற்படும். இருந்தாலும் கடனுடைய அழுத்தம் ஏற்கனவே ரிஷபராசிக்கு அதிகமாக இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது புதிய கடன் படுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. அதே போல எதிரிகளை வீழ்த்துவீர்கள், எதிர்ப்புகளை அடக்குவீர்கள். குடும்ப விவகாரத்தால வழக்கு இருக்கு, அல்லது சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கு இருக்குன்னா அவை ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான். அதனால தைரியமா செயல்படுங்க. இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து வாழ்க்கை துணைவருடன் சில கருத்து வேறுபாடுகளும் வரும். அதாவது குறிப்பா சொல்ல போனாக்க, நீங்க நிறைய எதிர்பார்ப்பீங்க வாழ்க்கை துணைவர்கிட்ட, ஆனா வாழ்க்கை துணைவர்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போ குறிப்பா அதுக்கு காரணம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு காரணமே வாழ்க்கை துணைவரின் உறவுகள், தாயார், வாழ்க்கை துணைவரின் தாயார் அல்லது அவர்களுடைய சகோதர வழி உறவுகள், சகோதரி வழி உறவுகளால சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில ஏற்படும். சோ அதனால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா எல்லா விஷயமும் உறவுகளை கேட்டு செய்யறதை அவாய்ட் பண்றது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அதே போல அலைச்சல்கள் பயணங்கள் நிறையவே இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் பயணத்தை தவிர்த்துறது நல்லது. இந்த சனி 11ஆம் பாவகத்துல 10க்குரிய 11ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால இந்த ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும். சுயதொழில் சிந்தனைகள்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே சுயதொழில சில பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க, வேலையிலேயே இருந்திருந்தீங்கன்னா கூட, அல்லது ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இன்னொரு பிசினஸ் கூட சைடா ஆரம்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. சனி 11ல இருக்கிறது நல்லதுதான். 10ல ராகு, 4ஆம் இடத்துல கேது இருக்கு. கேது செவ்வாய் இந்த மாதத்துல சேர்க்கை இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க நீங்க ஆண்களாக இருந்தாக பெண்களால சில பிரச்சனைகளும், பெண்களாக இருந்தீங்கன்னாக ஆண்களால சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா எதிர்பாலினரால் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, உறவுகளாலையும் ஒரு உறவு பெண் ஒருவரால ஒரு சில பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில வரலாம். அதே போல வேற ஒரு நண்பரால, வேற ஒரு உறவு நண்பரால, ஆண் நண்பரால சில பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில வரலாம். சோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலைக்காக அலைவீங்க, வேலை கிடைக்கும். அதே போல சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கறது, பூர்வீக ஊரை விட்டு வேற ஒரு ஊர்ல அல்லது வேற ஒரு மாநிலத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்நியர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான். 4ஆம் இடத்துல கேது, வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள், அதே போல உறவுகளோட பகை, கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்திலும் இருக்கும். அதுல நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருசா போகும் பிரச்சனை. அதனால அதை ஒதுங்கி இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களை தொடராது. அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுல அது கட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக, 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி 11ஆம் பாவகத்தில் இருந்து, அதே போல குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலம் ஆதாயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். குறிப்பா மருத்துவம், நிதி நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஆடிட்டிங், அதே போல பேங்கிங்ல இருக்கிறவங்க, அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமும் வருமானமும் கூடுதலாகவே இருக்கும். மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் வரும். ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வருமானங்கள் கூடுதலாகவே உண்டு. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை தொழில பெரிய பிரச்சனை இல்லை. சில உறவுகளாலதான் சில பிரச்சனைகள் வரும். அதுதான் இந்த மாதத்துல குறிப்பா இந்த ரிஷபத்துல பாத்தீங்கன்னாக்க கிருத்திகை,
இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பழைய கடன் ஒரு பக்கம் இருக்கும், அந்த பழைய கடன் அடைக்கிறதுக்கு கூட புதிய கடன் வாங்குவீங்க. சில பேருக்கு சுப செலவுகளால கடன் ஏற்படும், சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இங்க இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் நீங்கும். உறவுகளால சில பகை பிரச்சனைகள் வரும். குறிப்பா வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். சில பேருக்கு வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல ஏற்கனவே பிரிந்தவர்கள் சேர முடியுமான இந்த நேரத்துல சேர முடியாதுன்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் எல்லாம் நல்லாவே இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் நல்லாவே வரும். அரசு பணியில இருக்கீங்க, ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கறீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். சோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதம் இங்க இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. சில உறவுகளால கணவன் மனைவிக்குள் சில விரிசல்கள் வரலாம். அதே போல இந்த நேரத்துல கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சுப விரயங்கள் ஆகும். வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு நாடு மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயணங்கள் ஏற்படும். மொத்தத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உறவுகளுடன் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேலை தொழில் எல்லாம் சிறப்பாகவே இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க, முற்றிலும் வினைகள் தீரும். இங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில, அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். புத்திரபாக்கியம் நீண்ட நாளா இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் 48 நாள் இருந்து பழனி முருகன் கோயிலுக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ போயிட்டு வர்றது, அங்க போயிட்டு முருகப்பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கையா வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். மேலும் திருமண தடை, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் உள்ளவர்கள் நீங்க கிரிவலம் போறது நல்லது. கிரிவலம் போயிட்டு 3 பௌர்ணமிக்காவது போயிட்டு வாங்க. அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கிரிவலம் பொறுமையா போயிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.